டெல்லியில் என்டிஏ கூட்டணி கூட்டம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்து 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை அடுத்து டெல்லியில் என்டிஏ கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. டெல்லியில் பாரத் மண்டபத்தில் பிரதமர் மோடி தலைமையில் என்டிஏ கட்சிகளின் கூட்டம். தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்றதை தொடர்ந்து அதே நேரத்தில் இந்த அரசு அமைந்து என்டிஏ கூட்டணி அமைந்து 12 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் அந்த அணியின் கூட்டமானது டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் கூடியிருக்கிறது. 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் மூத்த தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து வரக்கூடிய கட்சியின் மூத்த தலைவர்கள் அதே நேரத்தில் நினைவு பரிசுகளையும் வழங்கி வருகிறார்கள். பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்து 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக நீண்ட நாட்கள், அதிக நாட்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் என்ற பெருமையும் பிரதமர் நரேந்திர மோடி பெற்றிருக்கிறார். இதற்கு முன்பாக மறைந்த முன்னாள் பிரதமர் நேரு இந்த பெருமை பெற்றிருந்தார். இப்போது இந்த பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றிருக்கிறார். அதிக நாட்கள் பிரதமராக இருந்தவர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிக்கலாம். ராஜேஷ், விவரங்கள். பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட நேருவினுடைய சாதனையை முறியடித்திருக்கிறார். பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 4398 நாட்கள் நீண்ட கால பிரதமராக இருந்த நேருவின் சாதனையை இன்று பிரதமர் மோடி முறியடிக்கும் நிலையில் மாலையில் இந்த பாரத் மண்டபத்தில் இந்த பிரம்மாண்ட கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. 2014ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதி நாட்டின் பிரதமராக மோடி பதவியேற்றார். அது முதல் தற்போது வரை அவர் பிரதமராக பொறுப்பில் இருக்கிறார். 2025ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் தேதி அன்று முன்னாள் பிரதமர் இந்திராவின் மிக நீண்ட நாட்கள் தொடர்ச்சியாக பிரதமராக இருந்தார் என்ற சாதனையை மோடி முறியடித்தார். பிரதமர் இந்திரா காந்தியை பொறுத்தவரைக்கும் 1966ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி முதல் 1977ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி வரை 4077 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். நாட்டின் முதல் பிரதமரான நேரு 1952ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதி முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக பதவியேற்றார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக தொடர்ச்சியாக 4398 நாட்கள் பணியாற்றினார். இந்த நிலையில்தான் இன்று நாட்டின் நீண்டகால பிரதமராக இருந்த நேருவின் சாதனையை பிரதமர் மோடி முறியடிக்கும் நிலையில் டெல்லி பாரத் மண்டபத்தில் பிரம்மாண்ட கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆளக்கூடிய 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதல்வர்கள், மூத்த தலைவர்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய மத்திய அமைச்சர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பிரதமர் மோடியை நேரடியாக சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக பிரதமர் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்து 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. ஏற்கனவே பிரதமர் மோடிக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். பிரதமர் மோடிக்கு நினைவு பரிசு கூட வழங்கப்பட்டு வருகிறது. பாஜக ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் ஒன்றாக இணைந்து பிரதமர் மோடிக்கு நினைவு பரிசுகளை வழங்கி வருகிறார்கள். தமிழ்நாடு சார்பாக, அதுவும் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக இருக்கக்கூடிய அதிமுக சார்பாக தம்பிதுரை அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். அவர் பிரதமர் மோடிக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதே போல பிரதமர் மோடிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வை பவன் கல்யாண், ரேகா குப்தா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொருவருமாக வந்து அவருக்கு நினைவு பரிசுகளை வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. டெல்லியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரேகா குப்தா அவர்கள் விநாயகர் சிலையை வழங்கி தன்னுடைய நினைவை அவருடன் பகிர்ந்திருக்கிறார். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.